இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுற? அப்படிதாண்டி பேசுவேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். என்னையா அவங்க அடிக்கிறாங்களா? என்னது அடிச்சாங்களா? யாரு உன்னை அடிச்சது? அந்த அண்ணாமலை தான். எம்மா தைரியம் இருந்தா அவ ஒன்னையே அடிச்சிருப்பா. வாங்கக்கா, மரியாதையா பேசுங்க. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தி. உன் சம்மந்தின்னு சொல்லு. வீட்டுக்கு வந்து புள்ளைய அடிச்சுக்கிறா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? இவ பண்ண காரியத்துக்கு அவங்க அடிச்சதுல தப்பே இல்ல. சொந்த குடும்பத்து மேலேயே திருட்டு பட்டம் கட்ட பாக்குறா. தங்கச்சி கல்யாணத்தையும் நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையறா. இவளை அடிக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் பண்ண தப்புக்கு அவங்க அடிச்சாங்க, சரி. என் கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி என்னை ஏமாத்துனாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? சீ, வாய் மூடு. யார்டி உன்னை ஏமாத்துனா? அண்ணாமலை கொடுத்த வாக்குக்காக மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தான் உனக்கு ஒரு நல்ல வரன் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ கண்ட இடத்துக்கும் போய் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. ஓ, உனக்கு உன் புள்ளைய விட நேத்து வந்து அவங்க முக்கியமா போயிட்டாங்கல்ல? அவங்களுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ற? ஆமாடி, எனக்கு அவங்கதான் முக்கியம். என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நான் விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத வாழ்க்கை அவளுக்கும் கிடைக்க கூடாது. சி, வாய் மூடு. கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கறேன்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அம்மா, அதான்டி, நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி மாறாது. பரமு, ஏய், என்ன சொன்ன நீ? நாய் புத்தியா? மங்கா, அவ ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டா. என்னது கோவத்துல தெரியாம பேசிட்டா? அவ தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசினா எல்லாத்தையும். ஆமாண்டி, நாங்க நாய் தான். வக்கு இல்லாம தான் உங்களை நான் விட்டுட்டு போனேன். மங்கா, நிறுத்து. அவளை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சொன்னா கேட்க மாட்டேன்.